ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட் தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு தேர்வு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த தேர்வுக்கான கொஸ்டின் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த வாரம் சண்டே வந்து எந்த சப்ஜெக்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து செகண்ட் யூனிட் வந்து அடுத்த வாரம் சண்டே வந்து டெஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த வாரம் எந்த சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா அடுத்த வாரம் ஃபுல்லா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கான நோட்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். ஓகே, இப்போ நான் அந்த கொஸ்டினை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்பின நோட்ஸை வந்து நீங்க 1 or 2 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி ஜாயின் பண்ண போறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிருங்க. ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வந்தா நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மாடல் டெஸ்ட் 2. ஆக்சுவலா இந்த கல்வி உளவியல ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் நான் வச்சிருந்தேன். அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அதே மாதிரி அதுக்கான 1 மார்க் கொஸ்டினும் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து மாடல் டெஸ்ட் 2 செகண்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். செகண்ட் யூனிட்ல தான் நீங்க டெஸ்ட் சொல்லியிருந்தேன். இப்போ பார்ட் ஏ 1 மார்க் கொஸ்டின் வந்து மொத்தம் 5 கொஸ்டின். டோட்டல் மார்க் வந்து 35 மார்க். அதுல 1 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதி நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாரும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. 1 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நீங்க கேள்வியில எழுத வேண்டாம், ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவனித்தல் என்பது எந்த மன செயலின் ஒரு பகுதியாகும்? ஆப்ஷன் ஏ நினைவாற்றல், ஆப்ஷன் பி உணர்வு, ஆப்ஷன் சி கற்றல், ஆப்ஷன் டி சிந்தனை. சரியான ஆன்சர் மட்டும் எழுதிக்கங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது கவனத்தை பாதிக்கும் உளச்சார்ந்த காரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன் ஏ ஒளி, ஆப்ஷன் பி ஒளி, ஆப்ஷன் சி ஆர்வம், ஆப்ஷன் டி நிறம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்தும் திறனை என்ன என்பார்கள்? ஒரே நேரத்துல பல விஷயங்களை கவனம் செலுத்தலாம், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த கவனம், ஆப்ஷன் பி பிரிக்கப்பட்ட கவனம், ஆப்ஷன் சி தொடர்ந்த கவனம், ஆப்ஷன் டி சுய கவனம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஒரே மாதிரியான பொருட்களை ஒன்றாக காணும் நியதி எது? நியதினால் ஒண்ணுதான், விதியினால் ஒண்ணுதான். ஒரே மாதிரியான பொருட்களை ஒன்றாக காணும் நியதி எது? ஆப்ஷன் ஏ அருகாமை நியதி, ஆப்ஷன் பி ஒற்றுமை நியதி, ஆப்ஷன் சி தொடர்ச்சி நியதி, ஆப்ஷன் டி முழுமை நியதி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. நெருக்கமாக இருக்கும் பொருட்களை ஒன்றாக காணும் நியதி எது? ஆப்ஷன் ஏ அருகாமை நியதி, ஆப்ஷன் பி ஒற்றுமை நியதி, ஆப்ஷன் சி உருவ பின்னணி நியதி, ஆப்ஷன் டி முழுமை நியதி. இதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதிருங்க, எழுதி எனக்கு அனுப்புங்க. நான் இந்த 5 1 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவேன். அதுக்கு பிறகு நீங்க எழுதுனது சரியா தவறான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்ட் பி. இதுல வந்து 3 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். நீங்க 2 எழுதினா போதும், ஒரு கொஸ்டின் சாய்ஸ் இருக்கு. சரிங்களா? 6th கொஸ்டின் பாருங்க. கவனத்தின் தன்மை குறித்து சிறு குறிப்பு வரைக. கவனத்தின் தன்மை குறித்து சிறு குறிப்பு வரைக. 7th கொஸ்டின் பாருங்க. வகுப்பில் மாணவர்களின் கவனத்தை கவருவதற்கான வழிமுறைகளை விளக்குக. வகுப்பில் மாணவர்களின் கவனத்தை கவருவதற்கான வழிமுறைகளை விளக்குக. 8th கொஸ்டின் பாருங்க. சிறந்த நினைவின் இயல்புகள் யாவை? சிறந்த நினைவின் இயல்புகள் யாவை? இந்த 3 கொஸ்டின் 2 மட்டும் எழுதிக்கங்க. அடுத்து பார்ட் சி 10 மார்க் கொஸ்டின். 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 3 கொஸ்டின் கொடுத்திருப்பேன். நீங்க 2 எழுதினா போதும், ஒரு கொஸ்டின் வந்து சாய்ஸ் இருக்கு. 9th கொஸ்டின் பாருங்க. புலன் காட்சி விதிகளை கூறுக. ஆல்ரெடி நடத்திருந்தேன், அந்த அண்மை விதி அதெல்லாம் நடத்திருந்தேன் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் அது. புலன் காட்சி விதிகளை கூறுக. 10th கொஸ்டின் பாருங்க. கவனத்தை நிர்ணயிக்கும் புற காரணிகளை எடுத்துக்காட்டுகளோடு விளக்குக. இதுவும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். கவனத்தை நிர்ணயிக்கும் புற காரணிகளை எடுத்துக்காட்டுகளோடு விளக்குக. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நினைவினை உயர்த்தி கொள்ள உதவும் வழிமுறைகளை விவரி. இதுதான் நான் கடைசியா லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். நினைவினை உயர்த்தி கொள்ள உதவும் வழிமுறைகளை விவரி. இதுதான் இந்த தேர்வுக்கான கொஸ்டின். நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாரும் இந்த டெஸ்ட்டை எழுதி ஒரு A4 சீட்ல எழுதி
அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நீங்கள் ப்ரெசன்டேஷனில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் போவோம்.